இங்கிலாந்து கிரிக்கெட் வரலாற்றுல எத்தனையோ கேப்டன்கள் வந்திருக்காங்க. ஆனா ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் ஒரு ஸ்பெஷல் லீடர். 24 வருஷமா ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஷஸ் தொடரை ஜெயிக்க முடியாம தவிச்ச இங்கிலாந்துக்கு அவங்க ஊர்லயே போய் கப்படிச்சு கொடுத்தவர் தான் இந்த ஸ்ட்ராஸ். ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ராஸ் ஒரு பியூர் ப்ரொஃபஷனல். 7000க்கும் மேல டெஸ்ட் ரன்ஸ், 21 செஞ்சுரிஸ், இதெல்லாம் சும்மா வரல. அவரோட அந்த கட் ஷாட் ஒரு தனி அழகு தான். இவரோட கேப்டன்சில தான் இங்கிலாந்து டீம் முதல் முறையா வேர்ல்டு நம்பர் 1 டெஸ்ட் டீமா மாறுச்சு. பிளேயர்ஸை கையாளுற விதம், குறிப்பா கெவின் பீட்டர்சன் போன்ற அதிரடி வீரர்களை டீமுக்காக எப்படி யூஸ் பண்ணணும்னு இவருக்கு நல்லாவே தெரியும். 2010-11 ஆஷஸ் வெற்றி இவரோட கரியர்லயே ஒரு கோல்டன் மூமெண்ட். ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ல அவங்களை ஹியூமிலேட் பண்ணி ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கிரிக்கெட்டுக்கு அப்புறமும் அவரோட லைஃப் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட மனைவி ரூத் கேன்சரால இறந்தப்போ அவங்க நினைவா ரூத் ஸ்ட்ராஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. மைதானத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட் கேப்டனா இருந்த ஸ்ட்ராஸ் நிஜ வாழ்க்கையில ஒரு மேன் ஆஃப் கோல்ட். இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை உலகத்தோட உச்சிக்கு கொண்டு போன அந்த கோல்டன் எராவோட ஆர்கிடெக்ட் தான் ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ். He was true gentleman of the game.